இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 55 காளியனுடைய கர்வபங்கம். இனி நாம் கிருஷ்ணருடைய கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று சொல்லுவார்கள். ஜெகத்குருவான அந்த கிருஷ்ணர் செய்கின்ற இந்த விதமான லீலையெல்லாம் பார்ப்பது கேட்பது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இதை நல்ல முறையில் காண்போம். எனவே எல்லோருக்கும் சௌக்கியம், எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கும். இது இன்றைக்கு காளியன் கர்வபங்கத்தை பார்க்கிறோமா? பகவானே, பிறகு நீ யமுனையின் நீரில் இருந்த கொடிய பாம்பான காளியனை அவ்விடத்து விரட்ட முடிவு செய்தாய். அதனால் ஆற்றக்கரையில் நச்சு காட்டினால் உலர்ந்து போன இலைகளின் கூட்டத்தோடு இருந்த கதம்ப மரத்தின் மீது விரைந்து ஏறினாய். இளந்தளிர் கொப்பான அழகிய நிறத்தை கொண்ட தாமரை மலர் போன்ற திருவடியில் அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டாய். பின் நீர் சுழிகளோட அச்சத்தை கொடுக்கும் அலைகள் மோதும் மடுவை நீரிலே நீ தொலைவிழுத்து தாவி குதித்தாய். 3 உலகங்களையும் தாங்கும் உன்னுடைய சுமையை தாங்க முடியாமல் யமுனை ஆறு கலங்கியது. அப்பொழுது அதன் நீர் உயிரை எழுந்து பேரிரைச்சலோட நிலத்தை 100 வில்லடி அளவுக்கு மூழ்கடித்தது. பிறகு திக்கு திசையெல்லாம் பெரும் சுழல்கள் சுழல கலக்கப்பட்ட மடுவின் தண்ணீர் மேலே பொங்கி அதிகமான இரைச்சல் உண்டானது. அந்த ஒளியை கேட்டு கடிஞ்சின் கொண்ட பாம்புகளின் தலைவனான காளியன் தன்னை மறந்து நீரிருந்து கிளம்பி உன் அருகில் வந்தான். 1000 படங்களின் நுனியில் தீப்பொறிகள் பறக்க கொடிய நச்சுடன் பல கொடி முடிகளையுடைய கருமலை போல் தோன்றும் காளியை நீ எதிரில் கண்டாய். அந்த பெரும் பாம்பரசன் தீப்போல ஜோடிக்கும் கண்களுடனும் கொடிய விஷத்தால் வெப்பம் வீசும் காற்றுடன் அளவற்ற வலிமையுள்ள உன்னை கடித்தான். ஆயினும் எந்தவித அசைவும் இல்லாமல் இருப்பதைக் கண்ட அந்த காளியன் உன்னை இருக சுற்றி கொண்டான். இது வியக்கத்தக்கது. பின் யமுனையின் கரையில் இருந்த சிறுவர்கள் உன்னை காணாமல் வருந்தினார்கள். அப்படியே பசுக்களும் வந்தன. அந்த நேரத்தில் கோவிலத்தில் பல தீய சகனி கண்ட இடையர்கள் அனைவரும் யமுனை கரைக்கு வந்தார்கள். இப்போவே அவர்கள் எல்லோரும் உன் நிலையை கண்டு துக்கம் தாங்கள் உனக்காக உயிரை விட துணிந்தார். அப்பொழுது நீ அந்த பாம்பரசின் பிடியிருந்து உன்னை விரைவாக விடுவித்து கொண்டு துன்முருடன் மேலே வருவது காணப்பட்டது. அதற்கு பிறகு நீ அந்த பாம்பரசனுடைய படங்கள் மீது ஏறி நின்று கொண்டு உன் மெல்லிய திருவடியில் பிரகாசிக்க அதிக துணிச்சலுடன் நீ அதிக ஒளியுடன் கூடிய கை வளையங்களும் கிங்கிணி சத்தமும் இணைந்து ஒலிக்க நடனமாடினாய். குருவாயூரின் தலைவனை நீ நடனம் செய்த போது அதை கண்ட இடையர்கள் மகிழ்ந்தார்கள். முனிவர்கள் இன்புற்றார்கள். இந்திரன் முதலிய தேவர்கள் மலர் மாறி போட்ட அத்திகை நீயே என்னை தீராத நோய் என்று காத்தருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அந்த கிருஷ்ணர் பரமாத்மாவை வேண்டுகிறார். நானும் அதையே வேண்டுகிறேன். என்னுடைய நோயிலிருந்தும் விரிவாக காத்தருள வேண்டும் கிருஷ்ண பெருமானே. அடுத்த தசகம் 56 காளியனுக்கு அருள் புரிதல். ஈசனை தேவர்கள் ஆகாயத்து துந்துவி முதலிய வாத்தியங்களை முழங்க தேவலோக பெண்கள் இனிமையாக பாடினார். அப்பொழுது நீ காதுகளில் இருபுறம் குண்டலங்கள் அசைந்தாட நீ பாம்பின் மீது நீண்ட நேரம் ஆடினாய். அரியே, நீ காளியனின் எந்தெந்த தலைகள் உன்னை வணங்கினோ அந்த தலைகளை எல்லாம் விட்டுவிட்டாய். வணங்காமல் மேல்மேல் உயர்ந்த தலைகளை உன் திருவடி தாமரைகள் கைத்தாளத்தோடு அழகாக மாறி மாறி மீது காளியன் மீது நீண்ட நேரம் நர்த்தனம் செய்து விளையாடினாய். மாதவனே, நீ உன் திருவடிகளால் விதித்து நசிக்கப்பட்டு தொங்கிய படங்களுடன் இரத்த பெருக்கினால் நதிநீரை சிவப்பாக்கியதுமான அந்த பாம்பரசன் சோர்வடைந்த பொழுது அவனின் மனைவியர் உன் திருவடிகளில் சரணடைந்தார்கள். ஈசனை அவர்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பே உன் பெருமை பற்றி கேள்விவிட்டதால் உன்னிடம் மனம் ஒற்றினார். அதனால் முனிவர்களும் அதை முடியாத இயற்கையாகவே தடையதும் என்று உன்னை துதித்தார்கள். அச்சுதனை நீ பாம்பரசன் மனவருடைய பக்தியைக் கண்டு கருணை பொங்கி மனதோடு நீ பாம்பரசனுக்கு உயிர் பிச்சை அளித்தாய். ஆகையால் அவன் தன் உடலை விட்டு அர்ப்பணம் செய்து வணங்கினான். கடலின் நடுவில் உள்ள ரமணக தீவிற்கு செல். கருடன் உன்னுடன் பகை காட்ட மாட்டான் என்று பாம்பரசன் நீ சொன்னாய். அவனும் உன் சொற்களை வைத்து மற்ற பாம்புகளோட தீவிற்கு சென்று விட்டான். காளியின் மனைவர் உனக்கு கொடுத்த நாகரத்தனங்களாலும் ஒளி வீசிய மாலைகளாலும் பட்டாடைகளும் உன்னை அணிய செய்து கொண்டாய். பின் மாலை பொழுதில் யமுனைக்கரையில் ஆனந்த கண்ணீர் பெருக்கும் நின்ற உறவினோடு ஒன்று கூடினாய். அப்பொழுது இரவானதால் மக்கள் கோவிலத்திற்கு செல்ல இயலவில்லை. அதனால் அவன் திருவடிகளிலே அலையதைக் கண்டு அவ்விடத்திலேயே உறங்கினார்கள். அவர்களோடு திடீரென்று
காட்டு தீ 4 பக்கமாக சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது விழித்து கொண்ட விடைகள் பதைத்து காப்பாற்று காப்பாற்று என்று அச்சத்தால் கூக்குரலிட்டார்கள். நீ அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த காட்டு தீ அனைத்தையும் விரைந்து பருகினாய். இதில் என்ன வியப்பு? இந்த தீயே திருவாயிலிருந்து உண்டானதான அன்றோ? ஹரியே இதுவே. அதனால் மகிழ்ச்சியுற்ற இடையில் தீயில் மஞ்சள் நிறம் பீதத்தன்மை என்பது நிறத்தினால் கொண்டதாக இருந்தது. உன்னால் குடிக்கப்பட்டால் அது அப்பொழுது செயலாளம் பீதத்தன்மை உடையதாக ஆயிற்று. இது இடையர்கள் சந்தோஷத்துடன் உன்னை வாழ்த்தினார்கள். அப்படிப்பட்ட நீயே என் பிணிகளையும் அவற்றுக்கு காரணமான பாவங்களையும் போக்கி அருள வேண்டும் என நாராயண பட்டத்திரி அந்த கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறார். அடியேனும் அவ்வாறு வேண்டுகிறேன். எனக்கு நடக்க ஒரு வழி தருமாறு அன்புடன் உன் கால் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை தசகம் 57 பிரலம்பாசுர வரம். அதை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.